சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ வந்து மற்ற வீடியோ மாதிரி இல்லை. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சு மற்ற கிரியேட்டர்ஸாக பேச சொல்லுங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்றது இங்கே வந்து ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். கோடியில் அக்கா அப்படின்னு வீடியோ போட்டு வந்திருப்பேன். அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த வீடியோ சொன்னா திரும்பி இதில் சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல பேஜ் வச்சு அது மூலியமா வந்து வெப்சைட்டுக்கு வர வச்சு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் போடுற ஒருத்தர். அந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் ஆபாசமாக தான் இருக்கும், ஆபாசமாக தான் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதும் அதை கண்டென்ட் போடுறதும் சம்பாதிக்கிறது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஓகேவா? பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க ஒரு ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா வந்திருப்பாங்க. அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு படிப்பு முக்கியம் இல்ல, ஸ்கில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கில் தான் முக்கியம் போது சின்ன பசங்க போய் பார்த்தாங்க அப்படின்னா அது தப்பா தானே போகும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு வேளை அதை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா சின்ன பசங்க தப்பான பார்க்கறது தப்பு தானே, அது ஒண்ணு. பட் இந்த நாட்களை சின்ன பசங்க காமிச்சா அவங்க தப்பா எடுத்துப்பாங்க. அதுதாங்க பிரச்சனை, அதுதான் தப்பு நான் சொல்லியிருப்பேன். என்ன ஆச்சு, இந்த வீடியோ போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு வந்து ஒருத்தர் மெயில் பண்ணிருப்பாங்க. யாருன்னா வாரெக்ஸ் அப்படின்ற ஒரு ஏஜென்சில இருந்து. அவங்களோட மெயில் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அது என்னன்னா, டியர் மிஸ்டர் கேகே டீம், we are வாரெக்ஸ், a digital content protection service provider acting on behalf of the affected party. ஓகேங்களா? affected partyன்னு போட்டிருக்காங்க. அந்த பார்ட்டி யாரு பேரெல்லாம் போடல. The following video contains unauthorized content that is negatively impacting the reputation of an individual and the associated educational institution. This material was published without consent and includes both positive and negative portraits that are currently under legal review. அப்புறம் வீடியோட லிங்க். We request that you immediately remove the content from your YouTube channel and all the connected social media platforms. If the content is not removed promptly, we will initiate takedown procedures directly through the respective platforms and pursue further actions as necessary. We appreciate your urgent attention to this matter. அப்படின்னு போட்டாங்க. இவங்க யாரு என்ன ஆக்சுவலி நிஜமா ஓப்பனா சொல்லணும்னா, நான் அதை பார்த்து பயந்துட்டேன். நான் பயந்துட்டு என்ன பண்ணேன், அவங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், கான்டாக்ட் நம்பர் கொடுக்க, நான் பேசணும் அப்படின்னு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா, இந்த மாதிரி வந்து கூப்பிட தப்பு தானே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுவும் மற்ற சேனல்ஸ் ஆகுது அவங்கள போய் தப்பா சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மரியாதைக்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அக்கா அப்படின்னு தான் மீன் பண்ணியிருப்பேன். அக்கா என்ன சொல்லியிருந்திருப்பேன். அந்த வீடியோவோட இதுவே அக்கா தான் போட்டிருக்கோம், அக்கா தான் சொல்லியிருந்திருப்பேன். நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, இவங்களாம் அக்கான்னு சொல்றீங்க, அந்த வேர்டை கொச்சப்பதான் சொல்லியிருந்தீங்க. பட் இடத்துல ஒரு பெண்ணை வந்து மரியாதை தரணும், ஒரு பெண்ணுக்கான மரியாதை தரணும் தான் நான் அக்கான கூப்பிட்டு இருந்திருப்பேன். பட் இவங்க வந்து அதுல அஃபென்ஸ் ஆகி தான் வந்து இந்த மாதிரி ஏஜென்சியை வந்து கூப்பிட்டுருப்பாங்க. இவங்க மெசேஜ் பண்ணவங்க பர்டிகுலர் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி ஸ்கூல் பிரச்சனை சொல்லியிருந்தாங்க. இந்த மெயில் பார்த்தீங்கன்னா, மெயிலாம் அட்டன் பண்றது தான் கிடையாது. நான் வெறும் கட்டணம் போடுவேன், வீடியோ அப்லோட் பண்ண, அவ்வளவுதான். மெயில் இதெல்லாம் பார்க்கறது மிஸ்டர் கேக்க தான். அவங்க தான் வந்து இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெயில் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்ல அவங்க நம்பரை இது பண்ணிப்பாரு, நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் நம்பர் வாங்கியிருக்காங்க, அவங்க பேசியிருக்காங்க. நான் தான் அட்டென்ட் பண்ணேன், நான் தான் பேசினேன். அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் லைட் ரூடாக தான் பேசினாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வீடியோ எடுக்கணும், நீங்க எடுக்கலன்னா நெசசரி ஆக்ஷன் எடுப்போம், எங்களோட கிளையண்ட்டுக்கு வந்து பிடிக்கல, எங்க கிளையண்ட்டுக்கு பத்தி இருக்க அந்த வீடியோ. அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாத்தி அவங்களே தான் சொன்னாங்க, இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து பேசுறேன்னு சொன்னாங்க, அப்புறம் கிளையண்ட்டுக்கு பிடிக்கலன்னாங்க. அப்படி அது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நாங்க நீங்க பண்ணலன்னா லீகலா நாங்க ஆக்ஷன் எடுப்போம், லீகலா எந்தெந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து நிஜமாவே இதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். போன் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தேன். ஆக்சுவலி என்னன்னா, நீங்க யாரு, இது ஜென்யூன் ரிக்வெஸ்ட் தானா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ஏன்னா எங்களுக்கு நிறைய ஃபேக் இமெயில்ஸ் எல்லாம் வருது. ஸோ வந்து நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க பேசுறீங்களோ அதோட பேர் சொல்லுங்க, இல்லைன்னா வந்து கிளையண்டோட பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எதுவுமே அவர் வந்து பண்ணல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வந்து அவங்க அதை பத்தி எதுவுமே பேசல, நாங்க வந்து வெரிஃபை பண்ணோம், வீடியோ வந்து இன்னும் யூடியூப்ல இருக்குதான் செய்யுது, பப்ளிக் ஆக்சசிபிளா இருக்குதா செய்யுது, அன்ஆத்தரைஸ்டு கண்டென்ட், அதுவும் இல்லாம இது லீகல் ரிவ்யூல போய்கிட்டு இருக்கு, நீங்க வீடியோ ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீடியோ பிரைவேட்ல போடுறதுலாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க வீடியோ வந்து டேக் டவுன் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இல்லைன்னா நாங்க எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த வீடியோவில் இவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தது, இந்த மாதிரி ஸ்கூலில் பேசினது, பசங்களுக்கு தப்பான ஒரு மோட்டிவேஷனாக போனது, அதை தப்பு தான் சொல்லியிருந்திருப்போம். சம்மந்தப்பட்ட கிரியேட்டரும் சொன்னாங்க தவிர எந்த கிரியேட்டரும் அவங்க சொல்ல. பட் நாங்கள் அப்பே கேஸ் பண்ணோம், இது ஒரு தமிழ் வாணியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன் பேர் சொல்கிறேன்னா, பண்ணது அவங்க தான். இன்ஸ்டாகிராமில் தமிழ் வாணி ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் அதை பண்ணது. எனக்கு என்ன கேளுன்னா, ஒரிஜினலே அவங்க வந்து இந்த மாதிரி பிரதர், இந்த மாதிரி என்னால் ரெப்யூட்டேஷன் கட்டாது பிரதர், எனக்கு பிரச்சனையாக இருக்குது பிரதர் அப்படின்னு இன்ஸ்டா மெசேஜ் பண்ணியிருந்தா கூட நான் பார்த்துட்டு இல்லை அப்படிங்காங்க. ஒருத்தர் மனசு கஷ்டப்படுதுன்னா
எவ்வளோ வீடியோ போடுறோம், ஒருத்தர் மனசு கஷ்டப்படுது, சரி ஓகே நான் இது ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருப்பேன், ரிமூவ் பண்ணியிருப்பேன், இந்த பாட்டு தப்பாக இருக்குன்னு சொல்லி அவளை ட்ரிம் பண்ணியிருப்பேன். எஸ், ஆக்சுவலி காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து மெயிலில் சென்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க பேசினப்போ டேரெக்டாக அவங்களே என்கிட்டே பேசியிருந்தால இது மாதிரி வருத்தமாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, வருத்தம் இருக்குது இல்லை எனக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து எடுத்துருங்கன்னு சொல்லி தான் சொன்ன மாதிரி நான் கேட்க சொல்லி ட்ரிம்மோ இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருப்போம். பட் அவங்க அந்த மாதிரி டேரெக்டாகவே வரல. அவங்க எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஏஜென்சி யார் சார்பாக பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க கிளையண்ட் யாருன்னே வந்து பாதுகாக்கிறாங்க, சொல்லவே இல்லை. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹூம் யூ ஆர் டாக்கிங்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் அதில் வந்து தர்ஷா குப்தா பற்றி பேசியிருப்போம், தமிழ்வாணி அவங்கள பற்றி பேசியிருப்போம், அந்த மாதிரி இருக்கு. அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க அப்படின்னா ஸ்கூல் விஷயம் வந்திருக்கும், ஸ்கூலில் பிரச்சனையாச்சுன்ட்டு தெரியலாமல் பேசியிருக்காங்க. ஓகேவா, என்னன்னா அந்த வீடு நான் ஸ்கூல் பேரே சொல்ல, வீடு ஸ்கூல் பேரே சொல்லாதப்போ எப்படி ஸ்கூல்காரங்க வந்து இது பண்ணுவாங்க, எம்எல்ஏ கேஸ் கொடுப்பாங்க, இல்லை அது பேச சொல்லுவாங்க, ஸ்கூலை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கூலோட பேரை ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஏஜென்சி மிஸ்யூஸ் பண்ணியிருக்கு. இது ஸ்கூல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அது நீங்கள் கொஞ்சம் பாருங்க தயவு செஞ்சு. உண்மையே சொன்ன உங்கள் பேரை சொல்லலை, காரணம் ஒரு ஸ்கூல் மேலே இருக்கிற மதிப்பு மேலேயும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கெட்ட பேரோட ஒரே கதை தான் சொல்ல, அந்த வீடியோ தான் சொல்லியிருப்பேன், இதில் தான் சொல்கிறேன். அப்படி ஸ்கூல் பேரே சொல்லாதப்ப நான் பசங்க தான் சொல்ல, ஓகே ஸ்கூல் பேரை சொல்லாதப்ப எப்படி அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், லீகலாக மெயில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. கேட்கவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து பேசிட்டு இருந்தார். ஓகே நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலான்ட்டு. பிகாஸ் நம்ம வந்து எந்த பெரிய டீமெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன டீம், நாங்கெல்லாம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதனால எனக்கு ரொம்ப பயம், எனக்கு இருக்கிறது ஒரே சோர்ஸ் இதுதான், அதனால நான் இதை வந்து விடக்கூடாது அப்படின்றதுனால ஐ சீக் ஹெல்ப். அப்போதான் எனக்கு ரொம்ப மைண்ட் இதாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டர் கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஹெல்ப் கேட்டேன். அவங்க கிட்ட போய் நான் டிஎம் பண்ணேன். அப்புறம் அவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கி நான் பேசினேன். கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஆர்எக்ஸ் ஏஜென்சிலேருந்து எனக்கு செகண்ட் கால்ல வந்தாங்க. நான் இவங்க கிட்ட சொன்னது மாதிரி செகண்ட் கால்ல இருக்கு அப்படின்னா ஓகே நீங்க கான் கால் போடுங்க நம்ம பேசலாம் கேட்கறேன் அப்படி சொன்னாங்க. கான் கால் போட்டாங்க. அப்போ வந்து சிட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டர் கேட்டாங்க, நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து பேசுறீங்க, நீங்க யார் உங்களை ஹையர் பண்ணது அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ஸ்கூல் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஸ்கூல் பேரே தெரியல. அப்பதான் அவங்க பேசுறப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து ஸ்கூலுக்காகவும் பேசல, ஸ்கூல் பேரை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தர பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. சீரியஸ்லி ஸ்கூல் பேரே தெரியாதவர்கிட்ட நான் ஏமாந்துருச்சேன், இவங்கள பார்த்தா நம்ம பயந்துட்டோம் அப்படின்னுட்டு. ஹலோ Yes, I have a problem with people's content. What is it about, sir? கண்டென்ட்ல வந்து என்னன்னா அவங்க போட்டுக்க கண்டென்ட் வந்து அந்த கிரியேட்டரை வந்து எக்ஸ்ட்ரா வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்படின்னு கிரியேட்டர் சொன்னாங்களா உங்ககிட்ட? கிரியேட்டர்னு இல்ல, உங்ககிட்ட ஸ்கூல் மே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் பேர் அவங்க சொல்லலையே, நீங்க யாரு? நீங்க யாரு? வாரக் ஏஜென்சி தான் இல்லையா? ஏஜென்சிக்கு ஸ்கூலுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஏஜென்சி ஸ்கூலுக்கு டைப் பண்ண மாட்டாங்களா? ஏஜென்சி ஸ்கூலுக்கு எதுக்கு சார் டைப் பண்ணுவாங்க? அப்படி பார்த்தாலும் அவங்க ஒன்றும் ஸ்கூலோட பேர் சொல்லி எந்த ஸ்கூல்? எந்த ஸ்கூல் சார்? தெரியல இல்லையா உங்களுக்கு? அப்ப ஸ்கூல் பேரே தெரியாத ஒரு விஷயம் இருக்கப்போ இன்னொரு கிரியேட்டருக்கு கால் பண்ணி மிரட்டுறதுக்கு ஒரு உரிமை ஏஜென்சிக்கு இருக்கு. நீங்க எந்த நம்பிக்கையில கால் பண்ணி கால் பண்ணி மிரட்டணும்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? சார் சொல்றீங்க சார் எந்த ஸ்கூல்னு கேட்டேன். ஸ்கூலுக்காக வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்றீங்க இல்லையா? ஸ்கூல் பிளஸ் ரெண்டு கிரியேட்டர்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஓ கிரியேட்டர்ஸ் சொன்னாங்களா? கிரியேட்டர்ஸ் பிளஸ் ஸ்கூலுக்காக தான் சொல்றாங்க. கிரியேட்டர்ஸ் கிடையாது தனியா. ஹலோ கிரியேட்டர்ஸ்க்கு ஸ்கூல் மேல இருக்க அக்கறையில கிரியேட்டர்ஸ் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஸ்கூல் மேல கிடையாதுங்க. ஆல்ரெடி ஸ்கூல் வந்து ஆல்ரெடி கிரியேட்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு வந்து இத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்கூல்ல இத பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி கரெக்ட்டா? மார்க்கெட்டிங் ஏஜென்சி சார் நீங்க யாரு சார்? வாரெக்ஸ்னா என்ன ஏஜென்சி? ஆர் யூ a legal team of the particular school? லீகல் டீம்? Are you a legal team of that particular school? டிஜிட்டல் கண்டென்ட் மட்டும் ரிமூவ் பண்ணி தரோம் உங்களுக்கு. ஓ அப்படியா? அப்படின்னா விடுங்க சார், அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த கிரியேட்டருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கிரியேட்டர் ஸ்ட்ரைட்டாவே கால் பண்ணி பேசலாம். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி பீப்புள் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. when people say it is their channel, it is their content, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கிரியேட்டர் ஸ்ட்ரைட்டா தான் டீல் பண்ணணும். இல்ல ஸ்கூலுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஸ்கூலுக்கு ஏதாவது லீகல் டீம் இருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க. நடுவுல வந்துட்டு நீங்க ஒரு ஏஜென்சி பர்சனா நீங்க கால் பண்றது கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நாங்க எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? சார் நீங்க யாருன்னு நான் கேக்குறேன் இந்த விஷயத்துல. இந்த விஷயத்துல டிஜிட்டல் அவங்களோட டிஜிட்டல் கண்டென்ட் நாங்க தான் ப்ரொடெக்ட் பண்றோம். ஓகே சோ நீங்க இப்பதான் நீங்க ஸ்கூலுக்காக பேசுறீங்க, இப்போ நீங்க டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டரோட பர்சன் பேசுறீங்க. யாரு சார் நீங்க? இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்?
ஸ்கூலோட ரெபுடேஷன் பிளஸ் கிரியேட்டர்ஸோட ரெபுடேஷன். ஓகே, இப்போ கிரியேட்டரோட ரெபுடேஷன் ப்ராப்ளமா இருக்குங்கறீங்களா? ஆமா. இப்போ நீங்க தானே ஸ்கூல் வந்து அவங்க மேல கேஸ் கொடுக்க போறாங்க, கிரியேட்டர்ஸ் மேல. கிரியேட்டர்ஸ் ஸ்கூல் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். ஸ்கூல் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். அதாவது நீங்க சொல்ற who hired you? both ரெண்டு பேருக்காக தான் பேசுறோம். ஓ ஓகே. ஸ்கூல் வந்துட்டு அவங்க மேல கேஸும் போடுறாங்க, அவங்களுக்காக உங்களை ஹைரும் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? சரி, நீங்க ஸ்கூல் பத்தி பேசுறீங்க. அப்படி பார்த்து தர்ஷா குப்தாவோட கண்டென்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? தர்ஷா குப்தாவுக்கு நாங்க ஆல்ரெடி ஒர்க் பண்றோம். தர்ஷா குப்தாவும் இஸ் ஆல்ரெடி ஆல்வேஸ் யுவர் கண்டென்ட் இல்லையா? எஸ். If you have any problem, put it in writing. புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா அந்த கிரியேட்டர் இருப்பாங்க, அந்த கிரியேட்டர் கால் பண்ணி பேச சொல்லுங்க. சிம்பிள். யார் என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு ஏஜென்சியோட வேலை கிடையாது. அந்த கிரியேட்டருக்கு ப்ராப்ளம்னா அந்த கிரியேட்டருக்கு ஒரு லீகல் டீம் இருப்பாங்க, அவங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க நடுவுல வந்துட்டு பேசுறதுக்கு யூ ஆக்சுவலி டோன்ட் ஹேவ் எனி லீகல் கிரவுண்ட். அண்ட் ஐம் அ லாயர். அந்த கிரியேட்டருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கிரியேட்டரோ இல்ல அந்த கிரியேட்டரோட லீகல் ரெப்ரஸன்டேட்டிவோ கால் பண்ணுவாங்க. நடுவுல யூ கெட்டிங் பெய்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் யுவர் ஜாப். உங்க மேல ஒன்னும் கோவப்படல. I know it is your job. ஏன்னா நீங்க வந்து they have engaged you, but நீங்க ஸ்கூல்ல இருந்து பேசுறீங்க, தர்ஷா குப்தா கிட்ட பேசுறீங்க, ஸ்கூல் பேர் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல. Why don't you share your one second sir? Why don't you share your business card first? Why? நீங்க you could be anyone, but practically be her PA and say I'm a Forex agent. Who are you? Mr. KK Channel official mail ID wait. No. See, mail IDங்கிறது நான் கிரியேட் பண்றது, நீங்க கிரியேட் பண்றது. Do you have a GSTIN? இருக்கு. உங்க கம்பெனியோட டைரக்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னா நீங்க சோல் ப்ரொப்ரைட்டரா, நீங்க என்ன கம்பெனி? இருக்கு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. என்ன கம்பெனி? பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. வண்டர்ஃபுல். அப்ப உங்களோட கார்ப்பரேஷன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? எல்லாமே இருக்கு. குட். அப்போ உங்க மெயில்ல வந்துட்டு நீங்க ஒரு CAN நம்பர், உங்களோட எம்ப்ளாயி நேம், நீங்க தான் எம்ப்ளாயி, அப்போ உங்களோட நேம், GST நம்பர் இதெல்லாம் முதல்ல அனுப்புங்க. ஏன்னா நீங்க தர்ஷா குப்தாக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ இல்ல வந்துட்டு அந்த இன்னொரு பர்சன் யாருக்கோ அவங்களோட PA-வா இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க எந்த கெப்பாசிட்டியில இதை பேசுறீங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு மெயில கான்ஸ்டியூட் பண்ணி அனுப்புங்க. அதை ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணி அதை ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் if there is any legal studying, then and only then you will get a reply. Between now and then you will not send any mail, you will not call that person, you will stay away. Are we clear? Okay. ஹலோ. மேல உங்களுக்கு பதட்ட பண்ண மாட்டாங்க. நீங்க clear லிட்டரலா இல்ல பண்ணாங்கன்னா நான் பாத்துக்கலாம். இல்ல அவங்க நிஜமா ஸ்கூல் பேரே தெரியல உங்களுக்கு. எனக்கு பயங்கரமா இப்பதான் எனக்கே ஷாக் ஆயிருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு ஸ்கூலுக்குள்ள சொல்றேன். they are just agency people of these two actresses. ஆக்சுவலி அவங்களால நீங்க பேசுறதே ஹேண்டில் பண்ண முடியல, கேக்குற क्वेश्चनக்கும் பதில் சொல்ல முடியல. happens. மை காட், எனக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. Thank you so much. It's okay. ஓகே. நீங்கள் இந்த ஆடியோ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்துருப்பீங்க, நான் ஹலோ சொன்னேன், அவங்க வந்து சொல்லு அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ யாராச்சும் நம்ம ராங் நம்பரே வருது, ஏதோ ஒரு கால் வந்து ஹலோ சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க அப்படி தான் கேட்போம். இல்லை தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க, சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருப்போம். அப்போ வந்து நான் கால் கனெக்ட் பண்ணும்போது அவருக்கு தெரியாது சிட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டர் லைனில் இருக்காங்கன்ட்டு. அப்போவே அவர் வந்து ஹலோக்குள்ளே சொல்லு அப்படி தான் சொல்லியிருப்பார். ஹலோ. எஸ் சொல்லு. பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. என் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஏஜென்சி நினச்சா யாருக்குன்னா ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும், யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அப்போ எங்கே பேசுவதுனால எங்கே இருக்குது? நான் இந்த வீடியோ என்ன சொல்லியிருப்பேன், மேபி நான் இந்த வீடியோவில் அசியமாக திட்டிருந்தாலோ அவங்க தப்பாக பேசினாலோ கேட்காத ஒரு நியாயம் இருக்குது. நான் நடந்த விஷயத்த சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? அதுவும் ஸ்கூல் பசங்க மட்டும் தான் நான் பேசியிருந்திருப்பேன். நான் ஜாலி வீடியோ போடுறவங்க, நான் சோஷியல் பேசுகிறேன், ஓகேவா? நான் ஸ்கூல் பசங்க பேசுகிறேன். பட் எனக்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்னா, அப்போ சின்ன சின்ன கேட்டர்ஸ் எவ்வளோ ஈஸியாக மாட்டுவாங்க அப்படின்றதான் இங்கே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு கார்பரேட்டாக ஒரு ஏஜென்சி நினச்சாங்க அப்படின்னா யாரை வேணா ஈஸியாக வந்து பேசி இந்த வீடியோ தூக்கு, இது நீ பேசணும், இது நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியும்னா, இங்கே யூடியூப்ல எங்கே சுதந்திரம் இருக்குது? எனக்கு புரியவே இல்லை உண்மையிலே. இப்போ என்னன்னா, இவங்க வந்து ஒரு கிளைமோ வீடியோ தூக்கி இருந்தாலோ பிரச்சனை இல்லை, இவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்குன்றது 3 ஸ்ட்ரைக்கு மேலே போனால் ஒரு சேனல் அப்படியே அவுட், அப்படியே வீடியோ தூக்கிடுவாங்க, காலியாகிடும். உங்களுக்கே தெரியும், ஓகேவா? அதேமாதிரி ஒரு ஸ்ட்ரைக் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சேனலுக்கு இந்த ரீச் அப்படியே கம்மியாகும். 4 பேருக்கு அப்புறம் காட்டாது, இது பண்ணாது. 10 பேர் காட்டுது அப்படின்னா அதில் 4 பேருக்குள்ள 5 பேர் தான் காட்டுமே தவிர ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருந்தவங்களுக்கே வந்து வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டாது, ரீச் அப்படியே கம்மி பண்ணி விட்டுரும். இதுதான் யூடியூப் அல்காரிதம். வேணும்ட்டு ஒரு கிரியேட்டரை முடக்கணும், ஒருத்தர் நம்மளால பேசிட்டாங்க அவங்கள மொத்தமாக அழிக்கணும் அப்படின்றதான் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது மெயில் வந்தது எப்போனா 28th ஆகஸ்ட், விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள். அப்போ தான் வந்து இந்த மெயிலாம் வந்துச்சு. அந்த 2 டேஸ்லேயே வந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் சிஸ்டர் பேசின உடனே ஓகே நீங்கள் இந்த மாதிரி கால் பண்ண கூட நான் அந்த விஷயம் போய் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறமா நேற்று செப்டம்பர் 19th அப்போ வந்து ஈவினிங் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் வருது. 15 டேஸ் வந்து அவங்க வந்து யோசிச்சிருக்காங்க இதுலலாம் என்ன பண்ணலாம், லீகலாக மூவ் பண்ணலாமா பார்த்துருப்பாங்க. பட் பண்ண முடியாதுன்னு உடனே தான் இந்த ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க வந்து ஸ்ட்ரைக் ரிக்வஸ்ட் கொடுத்தது வந்து அன்ஆத்தரைஸ்ட் கண்டென்ட். அந்த வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ்லேருந்து 3 minutes அது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா அப்படி அவங்களோட ஓன் கண்டென்ட் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலி இந்த வீடியோ
வீடியோ நீங்கள் வந்து இப்போ ஏதாவது டவுன்லோட் பண்ணி போட்டிருப்பாங்க யாராவது, ஓகேவா, யூடியூப்ல ஏதாவது போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல் வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோவில் நான் வந்து அவங்க அடிச்சது 15 செகண்ட்ஸ்ல இருந்து 3 minutes 4 செகண்ட் வரைக்கும் அவங்க அண்ணன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படியே அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவில் அதில் நான் பேசுவேன், வேற காமெடி கிளிப்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க ஃபுல் அவங்க கண்டென்ட் நான் போட்டிருக்கேன்ட்டு அடிக்க முடியும்? இது ஒரு ஃபேக்காக ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு ஃபால்ஸாக அடிச்சிருக்காங்க. இந்த யூடியூப்பை வந்து ஸ்ட்ரைக் எடுத்துட்டாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு உண்மையாக யூடியூப் நம்பிக்கை கிடையாது அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதே மாதிரி நிறைய நான் பார்த்துட்டேன். ஏன்னா யூடியூப் வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது, ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது. இன்னும் நான் அப்பீல் நான் கொடுக்காது எடுத்தா வந்துச்சு, இதுதான் காலை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் இன்னும் வரைக்கும் எடுக்கல அப்படின்னா எனக்கு தெரியும் யூடியூப் சப்போர்ட் பண்ணாத அப்படின்ட்டு. என் கேள்வி இப்போ இப்படியே போச்சு அப்படின்னா ஈஸியாக இங்கே எதுவுமே பேச முடியாது, யாருமே பேச முடியாது. நான் வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காகவோ நான் பாதிக்கப்பட்டோம் பேசலை. இது உண்மையிலேயே யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கான பிரச்சனை. இன்னைக்கு எனக்கு அடிக்கிறவங்க நாளைக்கு என்னோட சின்ன சேனல் சேகப்பட்டது இருக்கும், அவங்களும் அடிப்பாங்க. இன்னைக்கு எனக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா நானே எனக்குன்னா 1 லட்சம் பேர் பார்க்குறாங்களா, இது சின்ன சின்ன சேனல்ஸாக இருக்கும் இல்லையா, அவங்களும் ஈஸியாக அடிச்சிருவாங்க. இப்போ நான் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டேன், அது சின்ன சைடு வாய்ஸ் அவுட் பண்ண முடியும். இது எப்படின்னா இது எனக்காக பிரச்சனை மட்டும் இல்லை, இது மொத்த கிரியேட்டர்ஸ்க்கான பிரச்சனை. இன்னைக்கு இப்போ விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு இது இப்போ நடிச்சிட்டாங்கல்ல, இது அவங்க வந்து ஒரு ட்ரேட் மார்க் ஆகிடும். இதே மாதிரி கேட்குற சேனல் இருந்துச்சு, இது மேலே தூக்க சொன்னாங்க, தூக்கி கொடுத்துட்டோம், எங்ககிட்ட வாங்க இது எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க வந்து மைல் ஸ்டார் வச்சுக்குவாங்க. இப்போ நாளைக்கு நீங்க யாரை பற்றி பேசாலுமே அவங்க இந்த மாதிரி சேவிங்ஸ் காசு கொடுப்பாங்க, அவங்க ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இப்படியே விட்டீங்க அப்படின்னா இந்த கார்பரேட்ஸாக வந்து ஈஸியாக வந்து யூடியூப் ஆளுவாங்க தவிர நம்மள மாதிரி வந்து சாதாரண ஆளுங்களாம் வந்து மேலே வரவே முடியாது. என் கேள்னா சம்மந்தப்பட்ட ஆளு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாலோ, இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாலோ, இது பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரைக் விழுந்தவொடனே நான் வந்து இன்ஸ்டால ஸ்டீல் ஷூட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு என் பக்கம் நான் எத்தனை சொல்லியிருப்பேன், கோபமாக சொல்லியிருப்பேன். என் ஃபுல்லாமே வளர்த்த சேனலியா இது, எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமா இது, எத்தனை கண்ணு முழிக்காம நான் இப்போ சொல்கிறேன் 3 லட்சம் ஆரம்பிச்சிருந்து நான் 4 மணி நேரம் தூங்குறேன். திரும்பி எத்தனை பேருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன். நான் கடன் 3 லட்சம் கடன் இருக்கு, கஷ்டப்பட்டு அதில் இப்போ 1 லட்சம் அடைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் கடன் இருக்கு, நான் என்ன அலையணும்? உண்மையிலே எத்தனை பேர் அடிப்பீங்க, எத்தனை பிரச்சனை நான் பார்க்குறது வாழ்க்கையில். அப்படிதான் ஒரு பெரிய கம்பெனியில் வந்தாச்சு, தனியாக ஆரம்பிச்சு வந்தாச்சு, நிறைய இழந்துட்டேன், வாழ்க்கையில் நிறைய பேர் இழந்துட்டேன், எவ்வளோ நான் இழந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இது சேனல் தான், அந்த சேனல் பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கேன், நான் வாழ்றது இதுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட இதுல வந்து ஈஸியாக அழிக்கிறேன். இது எனக்கு புரிய விட்டா வாழ்க்கை இது விட்டா அவர் என்ன பண்ணுறது? நான் இப்போ என் வாழ்வாதாரமே இதுதான், இது விட்டா வாழ்வாதாரம் விட்டா நான் என்ன பண்ணுறது? அதான் மனுஷன் என்ன இவ்வளோ தாங்கிறதுன்ற மாதிரி தான் இருக்கு. எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்ந்த சேனல் தெரியுமா இது? இப்படி ஈஸியாக ஒரே ஸ்ட்ரைக் எடுத்து கொடுத்துட்டு போவேன், என்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா இது என்ன? இது நாசிஸ்டிக்கா இல்லையா? இது ஈஸியாக வச்சுட்டு போயிடுவேன்னா அப்போ என்ன? அப்போ எல்லாருமே நான் மட்டும் எத்தனை பேர் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, எத்தனை கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஃபேம் கொண்டு வந்திருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ பார்த்து போட்டு கொஞ்சமாக சேனல் மழை வளர்ந்துருப்பாங்க. இப்படி ஈஸியாக யாரோட ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னா இப்போ ஏஜென்சி மட்டும் தாங்க இருப்பாங்க, ஏஜென்சி சொல்றதா நடக்கும், ஏஜென்சி ஈஸியாக அடிச்சு போயிடுவாங்க. கிரியேட்டர்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். நான் மற்ற கிரியேட்டர்ஸ் பேச சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் எனக்கு நடக்கிறதுனால இன்னும் நடக்கும். எனக்கு நடக்கும்போது யாருமே பேசல அப்படின்னா நாளைக்கு ஒவ்வொரு நடக்கும் யாரும் பேச மாட்டாங்க. தயவு செஞ்சு சோல்ஜர்ஸ் இந்த மற்ற கிரியேட்டர்ஸ் இந்த விஷயத்தை கொண்டு போங்க. மற்ற கிரியேட்டர்ஸ் கண்டிப்பாக இதை பற்றி பேசணும், பேச வைங்க. மில்லியன் சப்ஸ்கிரைபர் சேனல்ஸ், மில்லியன் வியூஸ் வர சேனல்ஸ் இவங்கெல்லாம் பேசினா மட்டும்தான் இது தீர்வு கிடைக்கும். இல்லை அப்படின்னா இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருப்பாங்க. எங்க என்ன மாதிரினா மிஸ்ஸஸ் கேட்க அவனங்க பாவம் பண்ணாங்க, அவங்களும் ஃபோனை போட்டு மிரட்டுறாங்க. தெனவிட்டா வந்து இன்னும் வார்த்தது என்ன, நீங்க ஏஜென்சி வச்சிருந்தீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம், என்ன பேசலாமா? பிரச்சனை அப்படின்னா ஏஜென்சி தான் யாரு என்னன்னு தெளிவா சொல்லல. அதனால இது உண்மை ஏஜென்சி தானா இல்ல ஃபால்ஸ் அலிகேஷன் எனக்கு தெரியாது. ஆமா, அந்த சிட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த ஆடியோ கால் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த டீடைல்ஸ்லாம் நீங்க அனுப்புங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா ஓகே ஃபைன் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆளே காணும், அவங்க எந்த டீடைல்ஸும் அனுப்பல, உண்மை ஏஜென்சியாலும் சொல்லல. அப்படி சொல்லாதப்போ எப்படி ஃபால்ஸா உண்மையா நான் ஏற்றுக்க முடியும்? ஒன்று அதே மாதிரி சம்மந்தப்பட்ட ஆள் பேசவே இல்லை, இப்படி இருக்கும்போது ரிமூவ் பண்ண முடியும். ஸோ வந்து கேள்தான் சம்மந்தப்பட்ட சிஸ்டர் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும், நீங்கள் பார்க்காமலாம் இல்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து என்னையும் ஆஃபீஸ் ஐடியும் பிளாக் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் எல்லாம் சோல்ஜர்ஸ் போய் உங்கள் நியாயம் தான் கேட்டாங்க, ஏன் ஸ்ட்ரைக் கொடுங்க, ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணுங்க தான் கேட்டாங்க, நியாயமாக தான் கேட்டாங்க. நாங்களும் தான் கேட்குறோம், ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணி விடுங்க. இப்படி போச்சே பண்ணால் நாளைக்கு ஈஸியாக எல்லா சேனல்ஸுமே இதுக்கப்புறம் போயிடும். யூடியூப்ல யாருமே உட்காந்து பார்க்க முடியாது, யூடியூப்ல உண்மையாக எதுவுமே இருக்காது. நாளைக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது மட்டும் தான் ஓடும், ஃப்ரீடமாக பேசவே முடியாது. ஸோ சோல்ஜர்ஸ் நான் பேசினேன், என்ன இப்படி பண்ணிட்டாங்க, முடக்க தான் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்னால் அப்படி பேச முடியாது, விஷயத்தை தெரியல. இதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. இதே சமயம் சிஸ்டர் தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணி விடுங்க. ஏஜென்சி கிட்ட நீங்கள் தான் உங்கள் பேர் தான் கார்பரேட்ஸே இருக்குது, ஓகேவா? அது மட்டும் அவங்க போர்ஷன் தான் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் மெச்சூராக அந்த இது மட்டும் எடுத்து விட்டுருங்க, இப்படி ஸ்ட்ரைக் எடுத்து விட்டுருங்க, காம்ப்ரமைஸாக போயிடலாம். சோல்ஜர்ஸ் வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய இழந்துட்டேன், ஓகேவா? இதுக்கப்புறம் இதையும் இழந்துட்டா வாழாதே எடுத்துட்டா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் ஏற்றுக்கும் சம்பளம் கொடுக்கணும், வீடு வாடகை கொடுக்கணும், எல்லாமே தான் இருக்குது. எனக்கு அது தொழிலும் எனக்கு இல்லை. முன்னே நான் சொல்கிறேன், என் மனைவியும் இல்லைன்னா அப்படின்னா நான் இந்த சேனலும் என் ஒய்ஃபும் இல்லை அப்படின்னா பார்த்து அவ்வளோ பிரச்சனைலேருந்து தீமை மீன் வந்துருப்பா எனக்கு தெரியாது. நான் சிரிச்சுட்டு இருக்கேன்னா உள்ளுக்குள்ளே புரியமாக சிரிச்சுட்டு இருக்கேன், தாண்டி எவ்வளோ அழுக எனக்கு மட்டும் தான் தெரியும், ஓகேவா? நீங்கள் தான் சோல்ஜர்ஸ், அவங்களாம் நம்பியிருக்கேன். நீங்கள் தான் இதை வந்து பெரிய பெரிய சேனல்ஸை கொண்டு போங்க, பெரிய சேனல்ஸை
பேச வைங்க. ஓகேவா? அவங்ககிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி இருக்கு, கிரியேட்டர்ஸுக்கு ஆபத்து இருக்கு, இப்படி விட்ட ஏஜென்சி சீக்கிரமா எல்லாத்தையும் பேச விடாம பண்ணிடுவாங்க. ஸோ அதை பேச வைங்கன்ட்டு எல்லா கிரியேட்டர்ஸையும் பேச வைங்க. தயவு செஞ்சு எல்லா பேர்ட்டையும் சொல்லுங்க, கிரியேட்டர்ஸ் பேச வைங்க. எல்லாரும் பேசினா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி அக்கா கிட்டையும் சொல்லி ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ண வைங்க. அக்கா வந்து தயவு செய்து ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. பட் மற்ற கிரியேட்டர்ஸ் பேசுறாங்க அப்படின்னா இங்கே ஏதாவது நல்லா நடக்கும். இப்போ ஒரு சொல்றது, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பண்ண சேனலை ஈஸியாக ஒருத்தருக்கு காலி பண்ணி போறாங்க அப்படின்னா இது என்ன சொல்றது எனக்கு தெரியல. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். தயவு செஞ்சு மற்ற கேரக்டர் பேச வைங்க, அக்காவை ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ண வைங்க. அவங்ககிட்ட டிஎம் பண்ணியாவது அட்லீஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. மற்ற கேரக்டர் பேச சொல்லுங்க. இப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாங்க யாருமே எதுவும் மற்ற கேரக்டர் பிரச்சனை வந்துச்சுன்னா யாரும் பேச மாட்டாங்க. தயவு செஞ்சு ரிமூவ் பண்ண வைங்க. சொல்ஜர்ஸ் நான் உங்களை நம்பி இருக்கேன்.